சற்று முன் அரசியலை விட்டு முழுவதுமாக விலகினார் ஏக்நாத் ஷிண்டே. மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பு. அதாவது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி பிரமாண்ட வெற்றியை பெற்றது. ஆனால் கடந்த மாதம் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் புதிய ஆட்சி அமைவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் மகாராஷ்டிராவில் வரும் 5ஆம் தேதி புதிய அரசு பதவி ஏற்கும் என அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் புதிய முதல்வர் யார், துணை முதல்வர்கள் யார் என்பது குறித்து அறிவிக்கப்படவில்லை இதுவரை. மேலும் முதல்வர் பதவியை விட்டுத்தர முடியாது என ஏக்நாத் ஷிண்டே பிடிவாதம் பிடித்த நிலையில்தான் பிரதமர் மோடி தலையிட்டார். இதனால் முதல்வர் பதவிக்கான போட்டியிலிருந்து தாம் விலகுவதாகவும் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்தார். அதே நேரத்தில் உள்துறை இலாக்காவுடன் கூடிய துணை முதல்வர் பதவியை மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டேவுக்கு தர வேண்டும் என்பதில் ஏக்நாத் ஷிண்டே தொடர்ந்து பிடிவாதம் காட்டுகிறார். ஆனால் பாஜக மேலிடமோ இதனை ஏற்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஏக்நாத் ஷிண்டே மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே தனது சமூக வலைதள பக்கங்களில் நேற்று ஒரு பதிவிட்டுள்ளார். அதில் துணை முதல்வர் பதவி தொடர்பாக தம்மை தொடர்பு படுத்தி கடந்த 2 நாட்களாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. லோக்சபா தேர்தல் முடிந்த போதே எனக்கு மத்திய அமைச்சர் பதவி தர பாஜக முன்வந்தது. ஆனால் சிவசேனா கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் பதவியை நிராகரித்து விட்டேன். துணை முதல்வர் பதவிக்கான போட்டியில் நான் இல்லை. ஆகையால் துணை முதல்வர் பதவி தொடர்பான விவாதங்களில் என்னை இழுக்க வேண்டாம். இத்துடன் முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீகாந்த் ஷிண்டேவின் இந்த தன்னிலை விளக்கமும் மகாராஷ்டிராவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதேபோல் முதல்வர் பதவி மீது பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் தற்போதைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் கண் வைத்துள்ளதால் குழப்பம் நீடித்து வரும் சூழலில் புதிய முதல்வர் டிசம்பர் 5ஆம் தேதி பதவியேற்பார் என்ற முக்கிய தகவலும் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில்தான் ஏக்நாத் ஷிண்டே தனிப்பட்ட விதமாக அவருடைய மகாராஷ்டிராவின் மூத்த அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அப்போது யாருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் எனது மகனுக்கு துணை முதல்வர் பதவி அல்லது பாஜகவின் முக்கிய பொறுப்புகளை அவருக்கு வழங்க வேண்டும் என்பதில் ஏக்நாத் ஷிண்டே உறுதியாக இருக்கிறார். இதில் மட்டும் எனது மகனுக்கு பதவி பாஜக வழங்கவில்லை என்றால் தான் பாஜகவிலிருந்து விலகுவது மட்டுமில்லாமல் அரசியலை விட்டு முழுவதுமாக விலகி இருக்கப் போவதாக தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்களிடம் தெரிவித்து வருகிறார் ஏக்நாத் ஷிண்டே. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.